ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹாப்பி சண்டே. மத்தியானமே ஆக போகுது. இப்போ என்ன விஷயம்னா, உங்கள் அண்ணன் ஒரு வேலை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி காலையிலே எனக்கே தெரியாமல் ரேஷன் கார்டையும் இன்றைக்கி தான் எங்களுக்கு டோக்கன் கொடுத்துருந்தாங்க. டோக்கனையும் எடுத்துக்கிட்டு காலையில் ரேஷன் கடைக்கு 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிருக்காரு. 2 மணி நேரமாக கால் கிடக்க நின்று பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுவரை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு வேலை மிச்சம். அடுத்தது என்னென்னா, எப்போவுமே மாதம் மாதம் கெஞ்சணும், அப்பா ரேஷன் வாங்கிட்டு வாப்பா, மாதம் 10 தேதி ஆயிடுச்சு, அப்புறம் பொருள் இல்லைன்னு சொல்லுவாங்க, போய் வாங்கிட்டு வான்னு சொல்லியா கேட்காதவங்க எப்போவுமே மாதம் கடைசியில் போய் ஒன்று வாங்கி ஒன்று வாங்காமல் அந்த மாதிரி அவர் இன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. என் பையன் இல்லை, அவன் தான் எப்போவுமே வாங்கிட்டு வருவான், ஊட்டி போயிருக்கான். அதனால சரி பொறுப்பாக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். வரும்போது மீனும் வாங்கிட்டு வந்தார். சரின்னு அது வரையும் சந்தோஷந்தான். அடுத்த கட்டம் என்னென்னா, ஷேரு. கால் கடுக்க நான் நின்று வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏன் ஷேரை குடுடி, நான் கேட்காமலே நீ கொடுக்கணும் அப்படின்னு வாதாடுறாரு. உங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் பண்ணுறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், ட்ரெஸ் எடுத்தாலே ஒரு 1500 அந்த மாதிரி ஆகிடும் ட்ரெஸ்ஸுங்களுக்கு. ஷேருன்னு கேட்கக்கூடாது, நம்மளாக பார்த்து கொடுக்கணும். அது நம்ம மரியாதை. போய் கால் கடக்க நின்று வாங்கிட்டு வந்திருக்காங்க, அது நம்ம செய்ய வேண்டிய வேலை தான். அதிகாரமாக என் கார்டில் ரேஷன் கார்டில் என் பேர் இருக்குது, என் பேரையும் சேர்த்து தான் அந்த அமௌண்ட் வந்திருக்கு. 1000 ரூபாய் 3 பேர் எங்கள் வீட்டில். அதனால் அந்த ஷேர் 1000 ரூபான்னு கேட்குறது நியாயமா? அடுத்த தடவை கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் கொடுத்துருக்கீங்க, அது வரையும் ரொம்ப சந்தோஷம்தான். எல்லா மக்களும் பொங்கலை நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு கொடுத்துருக்கீங்க. அது வரையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த தடவை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, தயவு செய்து ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ தலைக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதுங்க பண்ணுற அக்கப்போர் என்னால் தாங்க முடியல. பேசாமல் அந்த காசை தூக்கி வீசி அடிச்சிடலாமான்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ வாங்க, உங்கள் வீட்டில் எப்படி அக்கப்போர் நடக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, நம்ம என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு காமிக்கிறேன். 1 கிலோ பச்சரிசி. இங்கே பாருங்கள், பச்சரிசி நல்லா தான் இருக்கணும், பொங்கல் வைக்கிற மாதிரி தான் இருக்குது பச்சரிசி. 1 கிலோ சர்க்கரையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, காஃபி டீ தான் போடணும், இல்லை ஸ்வீட்ஸ் தான் செய்யணும், சர்க்கரை பொங்கலுக்கு போட முடியாது. நெக்ஸ்ட்டு சாரீ. இந்த கலர் சாரீ ரேஷன் கடையில் எத்தனோ தடவை சாரீ வாங்கியிருக்கேன் நான். இந்த கலர் சாரீ இதுவரை எனக்கு கிடச்சதில்லை. இந்த தடவை அண்ணா வாங்கிட்டு வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேட்டி, கரும்பு, நீட்டு கரும்பு கொடுத்துருக்காங்க, அவரால் எடுத்து வர முடியலன்னு 3ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். ப்ளஸ் அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டு தாங்க, இதுதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.